யாரு அந்த செந்தில் பாலாஜி அப்படின்னு நேத்து உச்சநீதிமன்ற நீதிபதி அவங்களே சிபிஐ அதிகாரிகள் அவங்கள பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சம்பவத்தை தான் இப்ப தமிழக வெற்றிக் கழகம் உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு விசாரணை வந்திருந்தப்ப செந்தில் பாலாஜி அவருக்கும் இந்த கரூர் சம்பவத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு? செந்தில் பாலாஜி அவரை விசாரிக்காம நிச்சயமா இந்த கரூர் வழக்கின் தீர்ப்பு அப்படிங்கிறது நீதிபதிகள் ஆகிய நீங்களே தர முடியாது அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவருக்கு எதிரான ஒரு மனு, ஒரு மிகப்பெரிய விஷயத்த தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய சார்பாக வாதாடின வக்கீல் சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை எல்லாத்தையுமே முடிச்சு நீதிமன்றத்துல நீதிபதிகள் அவங்க கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்களுடைய அந்த விசாரணைக்கான அந்த மொத்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அப்போ தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அங்க குடுக்கப்பட்ட அந்த மனு, இப்ப அந்த மனுவால செந்தில் பாலாஜி அவரும் தற்போது கரூர் வழக்கின் விசாரணை வளையத்துக்கு உள்ள வர்ற மாதிரியான சம்பவத்த நேத்து டெல்லியில செஞ்சிருக்காங்க. ஸோ அது எல்லாமே என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவுல இப்ப பார்க்கலாம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கரூர் வழக்கின் விசாரணை ஏறக்குறைய நிறைவடைஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா விஜய் அவரை 2 முறை டெல்லி சிபிஐ அலுவலகத்துக்கு விஜய் அவரை அங்கேயே கூப்பிட்டு கிட்டத்தட்ட பல மணி நேரம் விசாரணை நடந்து முடிஞ்சுது. கடந்த ஜனவரி 19ல இருந்து விஜய் அவருடைய அந்த முழு விசாரணையும் நிறைவடைந்தது தொடர்ந்து இப்ப நேத்து பிப்ரவரி 3ஆம் தேதி கம்ப்ளீட்டா இத்தனை நாட்கள் சிபிஐ அதிகாரிகள் அவங்க நடத்தின விசாரணை கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கும் மேலாக சிபிஐ அதிகாரிகள் கரூர்ல இருக்கட்டும், வேலுச்சாமிபுரத்திலும் இருக்கட்டும், அதுக்கப்புறமா இங்க டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிச்ச விஜய், இப்படி சிபிஐ அதிகாரிகள் அஜய் ரஸ்தோகி இவங்க எல்லாருமே சேர்ந்து அவங்க நடத்தின அந்த கம்ப்ளீட் முழுமையான இன்வெஸ்டிகேஷன், அந்த முழு ஆவணங்கள் இது எல்லாத்தையுமே உயர் நீதிமன்ற நீதிபதி அவங்க கிட்ட சமர்ப்பிச்சிருக்காங்க. முக்கியமா அதுல சிபிஐ அதிகாரிகள் அவங்க அதிகப்படியா சொல்லக்கூடிய விஷயம் எதுவாக இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் லேட்டாக அந்த பிரச்சாரத்துக்கு அவரு வந்தாரு. மேலும் அங்க பரபரப்பான சூழல் ஏற்படுது அப்படின்னு விஜய் அவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட தொடர்ந்து அவருடைய பிரச்சாரத்தை நிப்பாட்டாம விஜய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. கூட்டத்துல தண்ணி பாட்டில் எடுத்து வீசி விஜய் அவர் ஒரு பதட்டமான சூழ்நிலையை அந்த இடத்துல ஏற்படுத்தினாரு. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக யாருமே ஒழுங்காக பாதுகாப்பு நடவடிக்கை யாருமே எதுவுமே சரியா எடுத்து நடத்தல அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க விஜய் அவருக்கு எதிரான ஒரு அறிக்கை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை தான் சிபிஐ அதிகாரிகள் நேற்று உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் அவங்களுக்கு முன்னாடி நடத்தின இந்த கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் அதுல இருந்து விஜய் அவருக்கு எதிராக இந்த வழக்கு திரும்புற மாதிரியான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பத்திரிகையை தான் நீதிபதிகள் அவங்க கிட்ட சிபிஐ அதிகாரிகள் அவங்க கொடுத்திருக்காங்க. ஸோ அதை கொடுத்ததுக்கு அப்புறமா நீதிபதி அதை ஃபுல்லா அவர் பார்த்திருக்காரு. பார்த்ததுக்கு அப்புறமா அவர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி இந்த வழக்கையே மிகப்பெரிய அளவுல தற்போது திருப்பியிருக்கு. அப்படி அங்க நீதிபதி அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குல செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒரு நபருடைய பேர் அடிபடுதே. அவர் யாரு? அவர பத்தி இந்த குற்றப்பத்திரிக்கையில நீங்க எதுவுமே எந்த ஒரு விஷயமே மென்ஷன் பண்ணலையே அப்படின்னு நீதிபதிகள் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ அங்க நின்னுகிட்டு இருந்த சிபிஐ அதிகாரிகள் அவங்க கிட்ட அதற்கான பதில் இல்ல. அப்ப உடனே தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அங்க ஆஜர் ஆகியிருந்த வழக்கறிஞர், மூத்த வழக்கறிஞர் அவர் எழுந்து அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. செந்தில் பாலாஜி இந்த கரூர் வழக்கின் இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க அடுத்த கட்டமாக அரசு தரப்புல இருந்து நிச்சயமாக சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக செந்தில் பாலாஜி இருக்காரு அப்படின்னு இப்ப தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய சார்பில் கரூர் வழக்குல எந்தெந்த விஷயங்கள்ல செந்தில் பாலாஜி அவர் மேல சந்தேகம் ஏற்படுற மாதிரி இருக்கு. முக்கியமா ஆம்புலன்ஸ்ல இருந்து உடல் கூராய்வு செய்யப்பட்டது. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸ் எல்லா ஆம்புலன்ஸுங்களுமே சொல்லி வச்ச மாதிரி உடனுக்குடன் அந்த இடத்துக்கு வந்தது. எல்லாத்தை விட மிக முக்கியமா செந்தில் பாலாஜி அன்பில் மகேஷ் இரவோடு இரவாக முதலமைச்சர் அவர் வந்து பார்த்துட்டு போனது. இப்படி இந்த எல்லா விஷயங்களை பத்தியும் தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுக்கு அவங்க சார்பில் இருந்து நீதிபதிகள் அவங்க கிட்ட நடந்த இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீதிபதிகள் அவங்க கிட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக வந்த வழக்கறிஞர் அவரும் எடுத்து சொல்லியிருக்காரு. சொன்னது மட்டும் இல்லாம செந்தில் பாலாஜி அவரையுமே கூட சம்மன் கொடுத்து இப்ப சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரிச்சாங்கன்னா நிச்சயமாக இந்த வழக்குல இன்னும் பல அடுத்த கட்ட திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வரலாம். அவரை விசாரிக்காம, அதாவது செந்தில் பாலாஜி அவரை விசாரிக்காம நேரடியாக தமிழக வெற்றிக் கழகம்
முக்கியமா விஜய் அவரை இந்த வழக்குக்கு உள்ள குற்றவாளி இல்ல தவறு செஞ்சவங்க அப்படின்னு இந்த வழக்குல முடிவு செய்யறது சரியான முடிவாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகம் தரப்புல இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுக்கு அவர் செந்தில் பாலாஜி யாரு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வழக்கறிஞர்கள் இந்த விஷயம் எல்லாத்தையுமே வெளிப்படையா நீதிபதிகள் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால இது வரைக்கும் இந்த வழக்கு கம்ப்ளீட்டாக சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு ஏறக்குறைய எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா வேலுச்சாமி புரத்திலேயே சுத்தி சுத்தி கிட்டத்தட்ட 2 மாசம் இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க சிபிஐ அதிகாரிகள். இங்க இருந்த மக்கள் அதுக்கப்புறமா சிசிடிவி ஃபுட்டேஜ், பஸ்ல இருந்து கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ், இப்படி நிறைய விஷயங்கள் இன்னும் கூட்டத்துக்கு உள்ள சிக்கி அதுக்கப்புறமா குத்துயிரும் கொலையுருமாக தப்பிச்ச நபர்கள் அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸார்கள் சரியா எங்களுக்கு பாதுகாப்பு தரல, போலீஸை நாங்க கண்ணிலேயே பார்க்கல, அது மட்டும் இல்லாம குண்டர்கள் மாதிரியான நிறைய பேர் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி அடுத்துன்னு கரூர் வழக்குல நிச்சயமாக ரவுடிகள் உள்ள பூந்திருக்காங்க. யாருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில ரவுடிகள் உள்ள பூந்திருக்காங்க அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சு விசாரிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த வழக்கு அப்படியே விஜய் அவருக்கு எதிராக போற மாதிரியான ஒரு குற்றப்பத்திரிகையை தான் இப்ப நீதிமன்றத்துல சிபிஐ அதிகாரிகள் அவங்க அந்த குற்றப்பத்திரிகையை கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே நீதிபதி ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த கரூர் வழக்குல விஜய் அவருடைய பெயர் மட்டும் மிகப்பெரிய அளவுல அடிபடல. செந்தில் பாலாஜி அதுக்கப்புறமா திமுக இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்து இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெயருமே அடிபட்டுக்கிட்டு இருக்கே. ஆனா இந்த குற்றப்பத்திரிகையில அப்படி செந்தில் பாலாஜி அவருடைய பெயர் எந்த ஒரு இடத்துலயுமே இடம் பெறலையே அப்படிங்கிறது நீதிபதி அவருக்கே ரொம்ப பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால தான் நீதிபதிகள் அவரே முன் வந்து சிபிஐ அதிகாரிகள் கிட்ட செந்தில் பாலாஜி அப்படிங்கிற அந்த நபர் யாரு, அவர் பற்றின எந்த ஒரு தகவலையுமே நீங்க கொடுத்திருக்க இந்த குற்றப்பத்திரிகையில இல்லையே, இந்த எஃப்ஐஆர்ல இல்லையே அப்படிங்கிற மாதிரி நீதிபதி அவரே கேட்டிருக்காரு. அவர் கேட்ட இந்த விஷயம் கம்ப்ளீட்டாக இப்ப இந்த கரூர் வழக்கு விஜய் அவரோட மட்டும் முடிச்சிடலாம் அப்படின்னு சிபிஐ அதிகாரிகள் அவங்க நினைச்சிருக்காங்க போல. ஆனா அவரோட முடியாம இந்த வழக்கின் விசாரணை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போக இருக்கு. முக்கியமா தமிழக வெற்றி கழகம் தரப்பு செந்தில் பாலாஜி அவரை விசாரிக்காம நிச்சயமாக இந்த வழக்கை நிறைவு செய்ய முடியாது அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தரப்பு அவங்களும் இந்த விஷயத்த இப்ப ஆணித்தனமா அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கிறது. இப்போ அடுத்த கட்டமா நிச்சயமாக சம்மன் யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவருக்கு தான் தரப்போறாங்க அப்படின்னு டெல்லி வட்டாரம் தகவல் சொல்லுது. அதனால இதுவரைக்கும் தன்னுடைய பெயர் கரூர் வழக்கு இன்வெஸ்டிகேஷன்ல இடம் பெறல அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர் சற்றே கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருந்திருப்பாரு. ஆனா அந்த மகிழ்ச்சி இனிமேட்டு இருக்காது. சிபிஐ அதிகாரிகள் இப்ப அடுத்த கட்டமா செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மன் கொடுக்க வேண்டிய அந்த கட்டாயத்துக்கு அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. முக்கியமா நீதிபதி அவர்தான் சிபிஐ அதிகாரிகள் அவங்களை நியமிச்சு முக்கியமா அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில இந்த வழக்கு விசாரணை நடத்துங்க அப்படின்னு விசாரணை நடத்த சொன்னாரு. ஆனா இப்ப சிபிஐ அதிகாரிகள் கடைசியா அவங்க சுத்தி சுத்தி விஜய் அவர் அப்படிங்கிற அந்த ஒரு நபரையே பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த குற்றப்பத்திரிகையில தகவல்கள் இருக்கு. செந்தில் பாலாஜி அப்படிங்கிற நபர் அவர் மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அந்த இடத்துல குற்றப்பத்திரிகையில எந்த ஒரு தகவலுமே இல்லை அப்படிங்கிறது தான் நீதிபதி அவருக்கே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் நீதிபதி அவங்களே இந்த கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. யார் செந்தில் பாலாஜி, கரூர் வழக்குல எப்படி அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு கேள்வி எழுப்பினதுமே தமிழக வெற்றி கழகம் சார்பு அவங்க கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையுமே இப்ப நீதிபதிகள் அவங்க கிட்ட நீதிமன்றத்திலே நேத்து எடுத்து சொல்லிட்டாங்க. அதனால செந்தில் பாலாஜி அவர் நிச்சயமா விசாரணை வளையத்துக்கு உள்ள வரப்போறாரு அப்படிங்கிறது தான் இப்ப பரபரப்பான தகவல்களாக இருக்கு இந்த கரூர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும்.